வங்கக்கடலில் நகர்ந்து வரக்கூடிய தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய டிட்வா புயல் தொடர்பாக மிக முக்கியமான ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்திய வானிலை மையமானது சென்னையை புயல் தாக்கும், சென்னையில் புயல் கரையை கடக்கும் என்பது குறித்த எச்சரிக்கை எதுவும் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக வரவில்லை என்ற மிக முக்கியமான தகவலை தெரிவித்திருக்கிறார். இதனால் டிட்வா புயலால் சென்னைக்கு பாதிப்பு ஏற்படுமா, சென்னையில் அதிக கனமழை பொழியுமா, அதிக காற்று வீசுமா என்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் சற்று முன்பு அவசர கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பேசிய பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சென்னையை ஒட்டி டிட்வா புயல் செல்லும் என்றும் அது சென்னையில் கரையை கடப்பதற்கான எச்சரிக்கை எதுவும் வானிலை மையத்தால் இதுவரை விடுக்கப்படவில்லை என்றும் கூறியிருக்கிறார். இதனால் கனமழை பொழிவு நாளை மாலை வரை சென்னையில் இருப்போம். திங்கட்கிழமை மதியம் வரை இந்த மழைப்பொழிவு மிதமான மழை முதல் கனமான மழைப்பொழிவு வரை இருக்கும் என்றும் அதி கனமழை பொழிவு அதிவேகத்தில் சூறைக்காற்று ஆகியவை வீசும் என்பதற்கான எச்சரிக்கை இதுவரை வரவில்லை என்று கூறியிருக்கிறார். சென்னையிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள அந்த டிட்வா புயலின் வேகம் மாறிக்கொண்டிருந்தாலும் இப்போது 8 கிலோமீட்டர் வேகத்தில் அது தமிழகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற போதிலும் சென்னைக்கு புயல் எச்சரிக்கை இன்னும் மத்திய இந்திய வானிலை மையத்தால் அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசுக்கு விடுக்கப்படவில்லை என்று பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறியிருப்பதால் சென்னைக்கு புயலால் பெரும் பாதிப்பு ஏற்படாது, சென்னையை ஒட்டியே டிட்வா புயல் செல்லும், சென்னை கடற்கரையை ஒட்டி செல்லும் பொழுது ஏற்படும் மழைப்பொழிவு மட்டும்தான் சென்னையில் இருக்கும். இதனால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்ட மக்கள் அச்சமடைய தேவையில்லை, புயலால் பெரும் பாதிப்பு, மழை, சூறைக்காற்று ஆகியவை வீசக்கூடும் என்ற எந்த எச்சரிக்கையும் இந்திய வானிலை மையத்தால் தமிழக அரசுக்கு இதுவரை விடுக்கப்படவில்லை என்ற தகவலை KKSSR ராமச்சந்திரன் சற்று முன்பு பகிர்ந்திருக்கிறார். மற்றொரு மிக முக்கியமான தகவல், இதுவரை அந்த டிட்வா புயலால் டெல்டா மாவட்டங்களில் மட்டும் கனமழை 25 சென்டிமீட்டர் வரை பெய்திருக்கிறது. அந்த மழையானது வேதாரண்யம் மற்றும் நாகையில் 19 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இது தவிர 25 சென்டிமீட்டர் வரை மழை தோப்புத்துறை, நாகவேதரி ஆகிய 2 பகுதிகளில் பெய்திருப்பதாகவும் KKSSR ராமச்சந்திரன் அறிவித்திருக்கிறார். இதனால் டெல்டா பகுதியை விட குறைவான மழைதான் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு பகுதிகளில் பெய்யும் என்பதால் அதிகபட்சமாக 25-19 சென்டிமீட்டர் மழையை பெய்திருப்பதால் சென்னையிலும் 20 சென்டிமீட்டருக்கு குறைவாக, அதாவது அதிக கனமழை என்பதற்கு குறைவாக ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது போல 15 சென்டிமீட்டர் அளவே மழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் டிட்வா புயல் நாளை மாலையில் தான் சென்னையை நெருங்கும் என்றும் இப்போது புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை மாலை சென்னையில் நெருங்கும் போது அதற்கான இந்த மிதமான மழைப்பொழிவுதான் கடற்கரையை ஒட்டியுள்ள சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இருக்கும் என்றும் இப்போது KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் அறிவித்துள்ள, வானிலை நிபுணர்கள் உள்ளிட்டோர் கணித்துள்ள தகவல்களின்படி சென்னையை ஒட்டி செல்லும் இந்த டிட்வா புயல் மரக்காலத்தையும் தாண்டி ஆந்திர கடல் பகுதியை நோக்கி வலு குறைந்த நிலையில் அது விலகிச் சென்று கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இன்று பிற்பகலில் இருந்து மழைப்பொழிவு இருக்கும் என கூறிய நிலையில் நாளை மாலையில் இருந்தான் மழைப்பொழிவு இருக்கும் என்பது இப்போதைய வானிலை கணிப்பாளர்களின் இந்த தகவலாக இருக்கிறது. டிட்வா புயல் இப்போது 400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அது நகர்ந்து வருகிறது. இதே வேகத்தில் நகர்ந்தால் அது சென்னையை நெருங்குவதற்கு நாளை மாலை ஆகும், பிற்பகல் கடந்துதான் அது சென்னையை நெருங்கும். அப்போதுதான் அதிக கனமழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் மிக அதிகமான மழைப்பொழிவு கொடுக்கும் என அறிவிக்கப்பட்டு கணிக்கப்பட்டு எதிர்பார்க்கப்பட்ட தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக 25 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு மட்டுமே பெய்திருக்கிறது. நாகை வேதாரண்யத்தில் 19 சென்டிமீட்டர், அதே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கோடியக்கரை கடலோர பகுதியில் தான் 25 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பெய்திருக்கிறது. பேரிடர் மேலாண்மை துறை அறிவிப்பின்படி நாகை மாவட்டத்தில் தோப்புத்துறை, நாகவேதரி ஆகிய 2 இடங்களில் அதிகமான அளவு இதுவரை பெய்ததில் மழைப்பொழிவு, வேறு எந்த விதமான சேதாரமும் மனிதர்களுக்கோ கால்நடைகளுக்கோ மற்றும் பொதுவான
படகு போக்குவரத்து, பேருந்துகள் மற்றும் ஆகிய எந்த விதமான இயல்பு வாழ்க்கையும் பெருமளவு பாதிக்கப்படவில்லை என்பதால் இப்போதைக்கு அது இலங்கையை புரட்டி போட்டு சுழன்றடித்த டிட்வா புயல் தமிழகத்தை நெருங்கும் போது வலு குறைந்த நிலையில்தான் அது வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மழைப்பொழிவை மட்டும்தான் கொடுக்கும். பெரிய அளவில் காற்று 100 கிலோமீட்டர் வேகத்திலும் தாண்டி காற்று வீசாது என்ற கணிப்பும் இப்போதைய கணிப்பாக இருக்கிறது. அடுத்தடுத்து புயல் நகரும் பொழுது அதனுடைய வேகம் மற்றும் அதனுடைய தாக்கம் ஆகியவை எவ்வாறு இருக்கும் என்பது இப்போதைக்கு உள்ள நிலவரத்தை கூறியிருக்கிறோம். அடுத்தடுத்த நிலவரத்தில் அடுத்தடுத்து வானிலை மாற்றங்கள் நிகழக்கூடும். அப்போது பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் தென்மண்டல வானிலை ஆய்வு மையம், நுங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை மையம், இந்திய வானிலை மையம் மற்றும் தனியார் வானிலை ஆர்வலர்கள் உள்ளிட்டோரின் கணிப்புகளின்படி இந்த டிட்வா புயலின் போக்கு மாறுமா அல்லது இப்போது உள்ள நிலவரத்திலேயே அது கரையை கடக்குமா, வலு குறைந்த நிலையில் என்பது இன்று மாலைக்குள் திட்டவட்டமாக தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஷர்மிளா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.